இந்த எக்கானமி க்ரோ ஆகணுனாலே வந்து அது என்ன அப்போ செலவினம் சம்பாத்தியமும் வரணும், செலவினமும் அதிகரிக்கணும். அப்படி தான் பொருளாதாரம் மேல் நோக்கி போகும். குறிப்பாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இ-காமர்ஸும் குவிக் காமர்ஸும் இந்தியாவோட மெஜாரிட்டியான வியாபாரத்தை மோஸ்டா அடிக்குது. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிட்டோம். அப்படின்னா நம்ம தாய்நாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னு அர்த்தம். வெளிநாட்டுக்காரன் இந்தியாவை முன்னேற்றணும்னு எதுக்கு வருவான்? சரி, நான் ரொம்ப ஓப்பனாக ஒரு கேள்வி கேட்குறேன். ஸோ இவ்வளோ கோடி மக்கள் பாதிக்கிறாங்க இந்த எஃப்டிஐனால. இதை வைத்து மோடி கவர்மெண்ட்டை கவுக்கிறதுக்கு சதியா? நிறைய பேர் சொல்லுவோம் ஒர்க்கஹாலிக்னு சொல்லுவோம். ஒர்க்கஹாலிக்காக இருந்து இன்னைக்கு பிரயோஜனம் இல்லை. ஸ்மார்ட் ஒர்க்கஹாலிக்காக தான் இருக்கணும். சாமானிய நேர்களுக்கும் மற்றும் எஃப்எம்சிஜி நேர்களுக்கும் வணக்கம். நாங்கள் சொன்னோம் லாஸ்ட் வீக்கே பேசினோம், ரங்கனேஷ் ராம் சார் பேசும்போது நம்ம நிறைய விஷயம் பேசியிருந்தோம். அதோடைய கண்டினியூஷனாக இந்த வாரத்தோட எபிசோட் நிச்சயமாக இருக்கும். குறிப்பாக ஜிஎஸ்டி தாக்கத்தை பற்றி பேச போகிறோம். அமெரிக்காலேருந்து வர எஃப்டிஐஸ் இந்தியன் மார்க்கெட்டை டார்கெட் பண்ணுது. இந்த எஃப்டிஐனால் நிறைய நல்லதும் இருக்குன்னு சொல்கிறாங்க, நிறைய கெட்டதும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே போல இந்த எஃப்டிஐயின் தாக்கம் தமிழகத்தில் எப்படி இருக்கு? இந்த மாதிரி பல விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். கணேஷ் ராம் சார் நம்மளோட எழுந்திருக்கார். சார் வணக்கம் சார். சார், போன வீடியோவில் வந்து நிறைய பேர் சொன்னது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது வீடியோ. நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுவே ரொம்ப பெரிய விஷயம். நிறைய டே டு டே பாலிடிக்ஸ் பேசுகிறதோட ஒரு தனியாக ஒரு கல்ட் ஆடியன்ஸை வந்து சொல்லித்தரது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் சார். ஐ திங்க் வெரி ஹாப்பி. நீங்கள் சாமானியரில் வந்து நிறைய விஷயத்தை பேசுறது வந்து ரொம்ப ஹாப்பி. நம்ம லாஸ்ட் வீக் முடியும் போதே சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்த வாரம் பேச போகிறோம் அப்படின்னு. ரொம்ப இன்டெப்த்தாக பேச போகிறோம், டீட்டெயிலாக பேச போகிறோம். எதுவுமே மேனாமினிக்காக நம்ம பேச போகிறதில்ல. எது பேசினாலும் நம்ம என்னைக்கு பேசினாலும் டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் அப்படின்றத இது பண்ணுறோம். இந்தியன் மார்க்கெட்டுக்கு இந்த எஃப்டிஐ பண்ணுறவங்கள, இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஆரா இருக்குது. இந்தியன் மார்க்கெட்னாலே அப்படியே மூஞ்சி வந்து பல்பு மாதிரி 360 டிகிரியில் 360 டிகிரி பல்பு, பின்னாடி பல்பு, ஃப்ரண்ட்டில் பல்பு, மூஞ்சி வந்து ரொம்ப பொலிவாயிடும். உங்கள் மூஞ்சி மாதிரி ரொம்ப பொலிவாயிடுது இந்த எஃப்டிஐ பண்ணுற கம்பெனிஸ்க்கெலாம். என்ன காரணம்? ஃபஸ்ட்டு எஃப்டிஐயை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன். ஏன்னா அது ஒரு ஜென்ரல் நேமாக இருக்குது, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபாரின்னா இந்தியாவை தவிர எல்லாமே ஃபாரின் தான். பங்களாதேஷும் ஃபாரின் தான், பாகிஸ்தானும் ஃபாரின் தான், எல்லாம் ஃபாரின் தான். ஆனால் இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எங்கேருந்து வருது அப்படின்னாலே வளர்ந்த நாடுகள்லேருந்து வருது. அதுதான் மெயின். வந்து அதுக்கோசரம் தான் இந்தியா 1999 பிவி நரசிம்மராவ் நம்மளுடைய எக்கனாமிக் க்ரோத்துக்கோசரம் அன்றைக்கி வந்து இந்தியா ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமையில் இருந்தது. நமக்கு வந்து கடன் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் வேர்ல்டு பேங்க்கு, ஐஎம்எஃப் எல்லாம் வந்து கடன் கொடுக்க தயாரில்லை. நம்பி கொடுக்க முடியுமா அங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிறது நினைக்கிற ஒரு காலகட்டம். அதனால் வந்து அன்றைக்கி அதை சமாளிக்கிறதுக்கு நம்ம கொண்டு போய் நம்மளோட கோல்டை வந்து அடமானம் வச்சு தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு லோனே வாங்க முடியாது. இன்னொன்று வேர்ல்டு பேங்க்கு லாம் வந்து இந்தியாவுக்கு லோன் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெஸ்டேட்டே பண்ணாங்க. அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்னன்னாக்க, இந்தியாவில் நீங்கள் வந்து வளர்ச்சி வேணுன்றீங்க, பாவர்ட்டி இருக்குன்றீங்க, கொஞ்சமாக தான் வளர்றோன்றீங்க. ஏன்னா நம்மளது ஒரு 3.5% ஹிந்து ரேட் ஆஃப் க்ரோத்துன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது எப்படி உங்கள் நாட்டில் வந்து வேர்ல்டில் இருக்கிற தங்கத்தையே நீங்கள் தான் அதிகமாக வாங்குறீங்க? வேர்ல்டில் கன்சியூம் பண்ணுற ப்ரொடக்ஷன் ஆகிற தங்கத்தில் மேஜர் பையர் இந்தியாவாக இருக்குது. தங்கத்தை வாங்குகிற ஒரு நாடு எப்படி வந்து இது மாதிரி சொல்கிறீங்க? அதனால் உங்கள் நாட்டுக்கு ஏன் வந்து கடன் கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சு. அதுபோல் இந்தியன் ஃபேமிலிஸ் பார்த்தாக்க அவங்க எப்போதுமே இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டாக்க செலவு பண்ணுறதுக்கு உங்கள் இந்தியாவில் பெரிய நீங்கள் வாய்ப்பை கொடுக்கல. மிஞ்சி போனால் மென்டாலிட்டி அதை நீங்கள் வந்து அதை தவிர வேறு வழி பெருசாக இல்லை இங்கே செலவு பண்ண. உங்ககிட்ட மால் இல்லை, அவங்க போய் ஒரு கேஎஃப்சி இல்லை,
இந்த மாரி இதெல்லாம் இருந்தா தானே அவன் செலவு பண்ணுவான். செலவு பண்ணாததுனால உன் எக்கானமி க்ரோ ஆகல. நம்ம இந்தியன் எக்கானமிஸ்ட் நெறைய பேர் அந்த வியூவ மெயின்டெயின் பண்ணாங்க. இந்த எக்கானமி க்ரோ ஆகணும்னாலே வந்து அது என்ன அப்போ செலவினம் சம்பாத்தியமும் வரணும், செலவினமும் அதிகரிக்கணும். அப்படிதான் பொருளாதாரம் மேல் நோக்கி போகும். அப்படிங்கிற ஒரு இது. இது இருந்தா தான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் இங்க வரும். இப்ப KFC வந்ததுன்னா, அது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட். அதனால வளர்ந்த நாடுகள், யூரோப்ல இருக்கிற வளர்ந்த நாடுகள், அமெரிக்கா, மெயினா அமெரிக்கா, அ ஜப்பான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஜப்பான் வந்து நம்மளுடைய புல்லட் ட்ரெயினுக்கு வந்து இன்வெஸ்ட்மென்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அது FDI தான். அந்த மாரி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட்ங்கிறது எந்த நாடுகளுக்கு சர்ப்ளஸா பணம் இருக்கோ, அந்த நாட்டுல முதலீடு ஃபர்தரா பண்றதுக்கு அவங்கிட்ட பாப்புலேஷன் இல்ல. நாடு பெருசா இருக்கு. ஆனா கம்மி பாப்புலேஷன். யு பணம் பெருசா இருக்கு, கம்மி பாப்புலேஷன். பணமும் பெருசா இருக்கு. நாடும் ரொம்ப இப்போ அமெரிக்கா எடுத்துக்கிட்டா இந்தியாவோட ஒரு 4 மடங்கு பெரிய நாடு. அகலம் இது எல்லாத்துலயும். ஏன்னா கோஸ்ட் டூ கோஸ்ட் ஃப்ளை பண்ணணும்னாலே 5 1/2 மணி நேரம் தேவைப்படுது. அந்த மாரியான பெரிய நாடு. ஆனா மக்கள் தொகை எடுத்துக்கிட்டா ஒரு 35,00,00,000 தான். அந்த நாட்டுல இருக்கிற துப்பாக்கி உடைய எண்ணிக்கை 39,00,00,000. அன்றாட வாழ்க்கைய பாதிக்கிற விஷயத்துல அது ஸோ இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது எல்லாமே வளர்ந்த நாடுகள் கையில நெறைய காசு இருக்கு. ஆனா அவங்க நாட்டுல அந்த காச போட்டு ஈல்டு வருமானத்த பெருக்க முடியல. அ அப்போ அந்த நாடுகள்லாம் எந்த மாரி இருந்ததுன்னா, பேங்க்ல பணம் போடாதேன்றான் அவன் மக்கள. ஜப்பான்ல பேங்க்ல நீ பணம் வைக்கணும்னா, நீ பணம் குடுக்கணும். நீ தான் கட்டணும். அவன் வட்டி குடுக்க மாட்டான். நீ பேங்க்லலாம் போடாத செலவு பண்ணு. வச்சுக்கோ. இங்க கொண்டு வராத. அப்படிங்கிறேன். ஸோ இதுதான் வளர்ந்த நாட்டுக்கும், வளரும் நாடுக்கும், வளராத நாடுக்கும், பாவர்ட்டில இருக்கிற நாட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம். இது அவசியம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இத தெரிஞ்சுன்ட்டோம்னா, அடுத்தது ஒரு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட்டு வந்து பண்ணணும்னு இந்தியாவ நோக்கி வரதுக்கு காரணம் நம்மகிட்ட இருக்கிற 140 பிளஸ் கோடி பாப்புலேஷன். இதே அளவு பாப்புலேஷன் வேற எங்கேயும் கிடையாதா? அப்படின்னா, சைனால இருக்கு. அவங்களும் இதே பாப்புலேஷன் இருக்கு. அவங்களது வந்து ஏன் இதே பாப்புலேஷன்ல இருக்குன்னா, ஓவர் பாப்புலேஷன் ஆயி ந சோறே போட முடியாத நிலைமையில 30 வருஷம் முன்னாடி இந்த சைனால இருந்த நிலைமை எப்படின்னா, மக்கள் வந்து வயல்ல ஓடி ஓடி எலி, பெருச்சாளி இதெல்லாம் புடிச்சு சாப்பிடுவாங்க. இப்போ உங்க என்னத்த சாப்பிடுறானுங்க. வந்து அவனுங்க சாப்பிட்டு பண்ண ஊகான் வைரஸுக்கு தான் நம்ம கைய கழுவிக்கிட்டு இருந்தோம் டெய்லி. வந்து ந ஆனா அந்த நாட்டுல இன்வெஸ்ட் பண்றத விட, இந்தியாவ நோக்கி ஏன் இன்வெஸ்ட் பண்ண வராங்கனாக்க, சும்மா ஒரு அ ஹியூமரஸா ஒரு நம்ம நேயர்களுக்கு சொல்லணும் அப்படின்னாக்க, ஜில்லெட்ன்னு ஒரு ஷேவிங் பிளேட் பிராண்ட பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க அதில பொருந்தல. வந்து ஏன்னா தாடி வச்சிருக்கீங்க. வந்து ஷேவ் பண்ணலனா தானே தாடி தேவை. அது வரும். கரெக்ட்டு. ஆமா. ஸோ அந்த ஜில்லெட்டுங்கிற அமெரிக்க நிறுவனமா இருக்கு. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட்ல. அவங்களுக்கு வேர்ல்டுலயே பெரிய பிசினஸ் இந்தியால. நம்மகிட்டயும் 140,00,00,000 இருக்கு. சைனாகிட்டயும் 30, 40,00,00,000 மக்கள் தொகை இருக்கு. ஏன் சைனால அவனுக்கு வியாபாரம் நடக்கல? ஏன் இந்தியால நடக்குதுன்னா, சைனாக்காரனுக்கு மீசை முளைக்காது. இங்க இருக்கிறவனுக்கு மீசையும் தாடியும் நல்லா முளைக்குது. அந்த மாரி வந்து இந்தியால வந்து கன்சம்ப்ஷன் பேட்டர்ன் எல்லாம் ரொம்ப டிஃபரெண்ட். ரொம்ப டிஃபரெண்ட் உங்களுக்கு. அதனால இந்தியாவ நோக்கி முதலீடு பண்ண வராங்க. இது ஒரு சும்மா தெரிஞ்சுக்க ஒரு சராசரி நம்மளுடைய ஆடியன்ஸு டக்குன்னு ஸ்பில் பீன்ஸ். அ புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன். ஏன் இந்தியாவ நோக்கி வராங்க அப்படிங்கிறதுக்கு. அடுத்தது வந்து சைனா ஒரு டிக்டர்ஷிப் டிக்டேட்டர்ஷிப்பை ஆட்டும் ஒரு நாடு. ஒரே ஒரு மிலிட்டரி ஆட்சி கட்சி தான். வேற ஒண்ணும் இல்ல. ஆனா இந்தியால டெமோக்ரசி. அதனால இந்த வித்தியாசம் இங்க இருக்கு. அவ்வளோ ஈஸி கிடையாது. இங்க பணம் போட்டா வந்து பாதுகாப்பு இல்லாம போகாது. ஆனா அங்க அப்படி சொல்ல முடியாது. என்ன வேணா ஆகலாம். என்ன வேணா ஆகலாம்.
ரூல்ஸ் அண்ட் ஆமா. ரெகுலேஷன்ஸ்லேருந்து எல்லாமே அடுத்தது வந்து ஆமா. அவங்க பசிக்கே தவிச்சிருந்த காலகட்டத்தில, அ மாவோ செடாங் இருந்தபோதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவரு தான் சீர்திருத்தம் கொண்டு வந்தாங்க. தந்தை எல்லாம் சொல்லுவாங்க. கம்யூனிஸ்டிசம் தந்தை எல்லாம் சொல்லுவாங்க. வந்து கம்யூனிசம் வந்து பாவர்ட்டி எல்லாம் இருக்கறச்சே ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார்முலாவா பெரும்பான்மையான மக்கள் எடுத்துப்பாங்க. ஏன்னா எல்லாருக்குமே சாப்பாட்டுக்கே தவிப்பில்ல. அதனால அங்க கம்யூனிசத்த வரவேற்பாங்க. என்ன கம்யூனிசம்னா என்ன? இருக்கிறவங்ககிட்ட புடுங்கி இல்லாதவனுக்கு குடு. இதுதான் கிட்டத்தட்ட அ ஒரு தத்துவம். கிட்டத்தட்ட ஃபுல்லா சொல்லக்கூடாது. ஏன்னா அதிலயும் சில சிறப்புகள்லாம் இருக்க தான் செய்யுது. அதனால தான் அதுக்கு இன்னும் கூட நம்ம நாட்டுகள்லயே வந்து நாடுகள்லயே கம்யூனிச கட்சிகள்லாம் இருக்கு. இல்ல உலக அளவுல இருக்கு, ஒரு இருக்கு, பெர்சன்டேஜ் இருக்கு. இருக்கு. ஆனா அது வந்து பெர்மனன்ட்டா சக்சஸா இருக்காது. அதனால தான் வந்து ரஷ்யால ஃபெயிலியர். இப்போ ஸ்ரீலங்கால பார்த்தீங்கன்னா, கம்யூனிசம் கவர்ன்மெண்ட் வந்திருக்கு. ஏன் வந்திருக்குன்னா, அவங்க பாவர்ட்டி நோக்கி போயிட்டாங்க. வளமா இருந்த நாடு. நம்ம ராமாயணத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்க, வந்து ராவணன் ஆண்ட காலத்தில ராவணனுடைய பர்சனல் கேரக்டர்ல மட்டும் தான் வந்து அது கூட சீதையை நோக்கி தான் இது. ஆனா, அந்த நாடு, அந்த மக்கள் எல்லாம் ரொம்ப சுபிக்ஷமாக, மிக மிக சந்தோஷமாக வந்து இருந்ததா ராமாயணத்தில வந்து ஆஞ்சநேயர் சொல்றார். வந்து ஸோ இதெல்லாம் சுபிக்ஷமா இருந்தது. நேபாளம் மன்னராட்சி இருந்தபோது சுபிக்ஷமா இருந்தது. கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்தது பெரிய புரட்சி வந்துருச்சு இப்போ. பொ பொ ஆமா. அந்த இந்த மாரி கம்யூனிசம்ங்கிறது வந்து பெரும்பாலான மக்கள், அதாவது ஒரு 95% வந்து கஷ்டத்தில இருக்கிறச்சே அது வரவேற்கப்படுற ஒரு ஆகும். ஆனா வளரும் வளரும் நாள் வளர்ந்த ஓரளவு வளர்ந்த பிறகு கேபிட்டலிசம் தேவை. ஓகே. சார் இப்போ கொஸ்டின் வருது. இந்த எஃப்டிஐ வந்து என்ன பண்றாங்க, இந்தியன் எக்கானமிய க்ரோ பண்றதா சொல்லி, கருப்பு வேஷம், மாறு வேஷம் போட்டு சில ஆல்டர்னேட்டிவ் பிசினஸ ஏற்படுத்துறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கடைக்கு போய் வாங்குனது காமர்ஸ் வந்தது. இப்ப காமர்ஸ் குவிக் காமர்ஸ்ன்னு ஒண்ணுத்துல வந்து இப்ப நீங்க இப்ப ஃபோன் கூட அந்த குவிக் காமர்ஸ்ல லேட்டஸ்ட்டா இது பண்ணிட்டாங்க. ஐஃபோன்லாம் வந்து நீங்க இப்போ ஆர்டர் பண்ணீங்கன்னா 5 மினிட்ஸ்ல கைக்கு வந்து டெலிவரி பண்ற அளவுக்கு முன்ன ஆர்டர் பண்ணி 2 நாள் வெயிட் பண்ணோம். இப்ப அந்த 2 நாள் வெயிட்டிங்லாம் கிடையாது. உடனே இந்த கைக்கு இந்த குவிக் காமர்ஸ்ல வந்துருச்சு. குறிப்பாக என்ன சொல்றாங்க அப்டின்னா, இந்த காமர்ஸும், குவிக் காமர்ஸும் இந்தியாவோட மெஜாரிட்டியான வியாபாரத்த மோஸ்ட்டா அடிக்குது. எங்கெங்கெல்லாம் இந்தியன்ஸ் வந்து பயனியரா இருந்தாங்களோ, அங்க வந்து உள்ள வந்து ஃபர்ஸ்ட்டு நல்லவ மாரி இன்வெஸ்ட் பண்றது. ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட டிஃபரண்ட் வெர்ஷன் அப்டின்னு சொல்றாங்க. நீங்க பல பிசினஸ் மேனோட பார்க்குறீங்க. ஹவ் டு யூ டேக் தட்? அது ஒரு மாடிஃபைடு மாடர்ன் வெர்ஷனா ஆஃப் ஈஸ்ட் வச்சுக்க இந்தியா கம்பெனி. அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படின்னு நெனச்சுக்கணும். உண்மதான். ஓரளவுக்கு தான் உண்ம. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் சொல்லிட்டோம். அப்படின்னா நம்ம தாய்நாட்டு இன்வெஸ்ட்மென்ட் இல்லன்னு அர்த்தம். வெளிநாட்டுக்காரன் இந்தியாவ முன்னேற்றணும்னு எதுக்கு வருவான்? வாய்ப்பே இல்ல. அவனுக்கு என்ன தலையெழுத்து இந்தியாவ முன்னேத்த? கரெக்ட். ம். வேணா மானியம் குடுப்பான். கஷ்டத்துல இருந்தா பிச்சை போடுவான். இவ்வளோதான் செய்வானே ஒழிய, இந்தியாவ முன்னேற்றணும்னு நோக்கத்துக்கு அவன் வரல. ஏற்கனவே நான் சொன்ன மாரி, அவன்கிட்ட பணம் அதிகமா இருக்கு. அவன்கிட்ட இருக்கிற மக்கள்லாம் தன்னிறைவா இருக்காங்க அந்த நாட்ல. அங்க முதலீடு பண்ணி முன்னேற்றம் பண்றதுக்கு அவன்கிட்ட பாப்புலேஷன் இல்ல. இந்தியால பாப்புலேஷன் இருக்கு. ஜில்லெட் பிளேடு சொன்னேன். அமெரிக்கால 35,00,00,000 மக்கள் தானே இருக்கான். அதிகபட்சம் 35,00,00,000 மக்கள் தானே வாங்குவான். இங்க 146,00,00,000 மக்கள் தொகையாச்சே. அப்ப இங்க அவனுக்கு வியாபாரம் தெய்வமா தெரியும். அதனால இங்க தான் முதலீடு பண்ணுவான். இங்க தான் போட்டி போடுவான். அதனால அவன் வரது அவனுடைய முதலீட்ட வளர்க்க தானே ஒழிய, இந்தியாவை வளர்ப்பதற்கோ, அந்த கான்செப்ட்லாம் சும்மா வந்து பேசச்சே சொல்லுவான். எங்களுடைய எல்லா நிறுவனங்களுமே அப்படித்தான் சொல்லுவாங்க. நிறுவனமே அப்படித்தான் சொல்லுவாங்க. எங்களுடைய பில்லர்ஸ் ஆஃப் பிசினஸ் இப்படிதான். நாங்க லஞ்சம் குடுக்க மாட்டோம். அப்படின்னுவாங்க. லஞ்சம் குடுக்காம எங்கேருந்து நடக்கும் வேலை? இது. அதனால இந்தியாவ வளர்க்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லுவான். இட் இஸ் அனதர் ஃபார்ம் ஆஃப் ஈஸ்ட் இந்தியன் கல்ச்சர். பிகாஸ் அந்த கம்பெனிஸ்லலாம் ஒர்க் பண்றவங்க 99% இந்தியன்ஸ். கண்டிப்பா அந்த எஃப்டிஐ இந்தியாக்குள்ள வரதுனால, அவனுடைய டெக்னாலஜி உள்ள வருது.
அவசியம் இந்தியாவுக்கு தேவை. வளர நாடுகள். இப்ப சைனா வந்து இன்னைக்கு 35 வருஷத்துல வந்து எல்லா பொருளையும் சீப்பா சப்ளை பண்ணி குடுத்துக்கிட்டு இருக்கான்னா, அது காரணம் நான் ஏற்கனவே மக்கள் வந்து வயல்ல போய் பெருச்சாளிய புடிச்சு தின்னுகிட்டு இருந்த கஷ்டத்துல இருந்தாங்கன்னு சொன்னேன். வந்து அந்த நாடு இன்னைக்கு மாஸ் புரொடக்ஷன் பண்ற கெப்பாசிட்டி வந்திருக்குன்னா, அந்த நாடு அன்னைக்கு இருந்த வறுமம்போது, வளர்ந்த நாடுகள குறிப்பா அமெரிக்காவ, எங்க நாட்ல தயவு செஞ்சு முதலீடு பண்ணு. நம்ம ஏற்கனவே டச் பண்ணும்போது கொஞ்சம் நான் டைவர்ட் ஆயிட்டேன். மாவோ சேடாங் பத்தி சொன்னோம். அடுத்தது ஜென் ஜியாபிங்ன்னு வந்தாரு. அவர் தான் அந்த நாட்ட வந்து தன் மக்கள் பசி ஆற வேண்டும் என்ற முக்கிய கொள்கையை மையப்படுத்தி, அந்நிய முதலீட அலோவ் பண்ணி வாங்க. ஆ அந்த நாட்டுக்கெல்லாம் வந்து வெளி முதலீடு அதிகமா போகாததுக்கு என்ன ஒரு காரணம் இருந்ததுனாக்க, அடுத்த காரணத்தில வந்து அந்த நாட்ல வந்து அந்த கம்யூனிசம்னாலே வந்து கொடி பிடிச்சிடுவாங்க. ஸ்ட்ரைக். முதலாளியே ஒழிக, முதலாளி வாழ்கன்னு வராது. முதலாளி ஒழிக. முதலாளியும் நானும் ஆக்சுவலி சமமா இருக்கணும். இந்திய தத்துவத்துக்கு அது எதிரானதில்ல. ஏன்னா இந்திய தத்துவம் வந்து நம்ம முதலாளியோட குடும்பம் நல்லா இருக்கணும். அப்பதான் நம்ம நல்லா இருக்கோம்னு நெனைக்கிற ஒரு தத்துவம்ல. இந்த உலகத்தில எங்க பொறந்திருந்தாலும் மனுஷன், எல்லா மனுஷனும் அவன் இருக்கிற நிலையிலேருந்து மேல் நோக்கி வாழ்வாதாரத்தை முன்னேற்ற பயணம், அவனுடைய கலாச்சார பயணம், அ படிப்பு முன்னேற்றம் எல்லாமே மேல் நோக்கி தான் இருக்கணும். சமமா இருந்தா, பசிக்கவே இல்லன்னா, பசியே இல்ல. கவர்மெண்ட் எல்லாம் சாப்பாடு போட்டுருது. டாஸ்மாக் இதெல்லாம் இருந்ததுன்னா, உனக்கு பசி இல்லாதபோது எங்கேருந்து தேடல் இருக்கும்? இருக்கவே இருக்காது. திருப்தியா இருக்க. பசிச்சா தான் தேடுவ. ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின், டிஷ் வாஷர் இதெல்லாம் எப்ப கண்டுபிடிச்சான்? யார் கண்டுபிடிச்சான்னா, யூரோப்பியன் கண்ட்ரீஸ், அமெரிக்கா இவங்கலாம் தான் கண்டுபிடிச்சாங்க. ஏன் கண்டுபிடிச்சான்? அவன் கண்டே பிடிக்கல அதெல்லாம். அவனுக்கு தேவையில்ல கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு காலகட்டத்தில. ஏன்னா, ஆப்பிரிக்காலேருந்து அடிமைகள கொண்டு வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தான். அந்த அடிமைகள் அவன் வீட்லயே ஒரு 5 அடிமைகள வாங்குவான். வாங்கி வீட்ல அவன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து இனச்ச பெருக்கம் பண்ணி அடுத்த ஜெனரேஷன குடுப்பான். அந்த அப்போ துணி துவைக்கிறது அவன் தான், வீட்ட பெருக்குறது அவன் தான், அ பாத்திரம் கழுவுறது அவன் தான், எல்லாத்துக்கும் அடிமை இருந்தான். இன்னைக்கு இருக்கிற மாரி டாய்லெட் வந்து அ ஃபெசிலிட்டி கரெக்ட் இல்ல. அன்னைக்கு இல்ல. அந்த அதனால அன்னைக்கு எப்படின்னா, அவன் அந்த அடிமை தான் வந்து கொண்டு போய் டாய்லெட்ட கையில வச்சு நிக்கணும், அவன் போவான். அப்புறம் அவன் தண்ணிய ஊத்தினா, இவன் கழுவி விடணும். டவல வச்சு தொடச்சு விடணும். அ அ அடிமைங்கிறத வந்து உலகம் முழுக்க ஒழிச்சாங்க. கடைசியா ஒழிச்ச நாடு வந்து சவுத் ஆஃப்ரிக்கா. அதுக்கு முன்னாடி அமெரிக்கால ஒழிச்சாங்க. அப்போ அடிமைகள் சுதந்திரமா வாழ்ந்து, அவன் அடிமையா இருக்கணும்னு அவசியமே இல்ல. அடிமைப்படுத்தவே முடியாது. அந்த வாழ்க்கைய முன்னேறத்துக்கு அவன் போறான். அவன் படிக்க ஆரம்பிச்சுட்டான். அவனுக்குன்னு ஏதாவது ஒரு ஃபேக்டரி இருந்தா அங்க வேலை கிடைச்சுச்சு. ஆ அப்ப என்ன ஆச்சுன்னா, வீட்ல இருக்கிற அமெரிக்க பொம்பளைக்கோ, இல்ல யூரோப்பியன் பொம்பளைக்கோ துணி துவைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. அப்போ பாத்திரம் இன்வென்ஷன்ஸ் கழுவ வருது. வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. கஷ்டப்பட ஆரம்பிச்சாங்க. பழக்கம் இல்லல்ல. கஷ்டப்படுறவனால தான் கஷ்டப்பட முடியும். சுகமா இருந்தவன திடீர்னு கஷ்டப்படுறான்னா, அந்த ரேஞ்சிலேயே இல்ல. எப்படி சவுதி வந்து இப்போ பாகிஸ்தானோட வந்து கான்ட்ராக்ட் போட்டிருக்கான். அந்த கான்ட்ராக்ட்டுடைய மூல நோக்கம், முக்கிய நோக்கம் 25,000 வீரர்கள அங்க இறக்குறது. சவுதியுடைய மக்கள வந்து துப்பாக்கி எடுத்துக்கிட்டு போர் முனைக்கு போனா, அவனுக்கு அதெல்லாம் பாவம் பழக்கமே இல்ல. அவன் தங்கத்திலயும், வெள்ளிலயும் வந்து டாய்லெட்ட வச்சுக்கிட்டு என்கிட்ட இருக்கிற பவர் அளவுக்கு என்கிட்ட மிதமிஞ்சி பணம் கிடக்கான். இருக்கு. உன்கிட்ட மேன் பவர் இருக்கு. மிதமிஞ்சி கிடக்கான் அவன். ஆகையால் இந்த அந்நிய முதலீடு டெக்னாலஜி உள்ள வருது. இந்தியால ஃபேக்டரிய உருவாக்குறாங்க. அந்த நம்ம வேலைவாய்ப்புடைய சதவீதம்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்க படிச்சவனுக்கு கிடைச்சது. கொஞ்சம் ட்ரெய்னிங் குடுத்து நீங்க அந்த வயசுல பொறந்திருக்க மாட்டீங்க. அ இல்ல சின்ன குழந்தையா இருந்திருப்பீங்க. நம்மகிட்ட வந்து
டைனாரான் டிவி இருந்தது. அதெல்லாம் உருவான பீரியட்ல பார்த்தீங்கன்னாக்கா, அ அத ரிப்பேர் அது அது கொஞ்சம் கொஞ்சமா விக்க தொடங்கிச்சு. ஸோ அத ரிப்பேர் பண்ணோம்னா, இருந்த ஆளுக்கு ட்ரெய்னிங் குடுத்தோம். ஆவரேஜ் படிப்பு இருந்தவனுக்கு ட்ரெய்னிங் குடுத்தோம். இப்படி எல்லாமே வந்து ந படிப்பு படிப்பும் மாறிச்சு. இந்த எல்லா மாற்றங்களும் இந்தியாக்கு எஃப்டிஐ வந்தப்புறம் தான் முன்னேற்றம் இருக்கு. ஆனால் இந்த எஃப்டிஐய வந்து எந்த அரசும் அவன் நாட்டுக்குள்ள சர்வசாதாரணமா அலோவ் பண்ணினா, அந்த நாடு முழுமையாக வந்து முன்னேற்றத்த காணாது. அது மிக முக்கியம். இல்ல வந்து சார் நீங்க சொல்றீங்க முன் அ தா இது பண்ணாதுன்ட்டு. பட் இங்க பண முதலைகள்லாம் நம்ம நாட்ட நம்பி இன்வெஸ்ட் பண்ணாம இருக்கும்போது, டூ வி ஹேவ் எனி அதர் ஆப்ஷன்ஸ்? இல்ல, இல்ல. அந்த ஏன் இப்ப எல்லாருமே இன்வெஸ்ட் பண்றதுக்கு இப்ப இப்போ இப்ப பண்றாங்க. இந்தியாவே மல்டிநேஷனல் நிறுவனங்களா மாறிட்டு இருக்கு. சார் இந்தியன் இப்ப ஜோவோ கூட மல்டிநேஷனல்ஸ் அரட்டாயிடுச்சு. வர ஃபியூச்சர்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் மல்டிநேஷனல்ஸ் வந்துரும். அதனால நம்ம வந்து அந்நிய நாடு புறக்கணி, அமெரிக்கா புறக்கணி, இந்த நாடு அதெல்லாம் சொல்லவே கூடாது. இது குளோபல் சிஸ்டம். உனக்கு தேவை இருக்கச்ச பயன்படுத்து. தேவையான அளவுக்கு பயன்படுத்து. ஆனால் அவன் என்ன சொல்றான்? உனக்கு எது முக்கியமோ அது கொண்டு என்ன அலோவ் பண்ணாத. உனக்கு இந்த டெக்னாலஜி தேவ. அது கொண்டு நான் அலோவ் பண்ணுவேன். இதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன். நீ சொன்னா, நான் அந்த டெக்னாலஜிய மட்டும் உனக்கு தரமாட்டேன். எனக்கு வந்து விவசாயத்திலயும் அனுமதி குடு. இன்னைக்கு விவசாயத்தில அனுமதிச்சாக்க, அவங்க கிட்ட வந்து என்ன சொல்றது? அந்த சீட்ஸ் லாம் வந்து அ இது மூலமா தயார் பண்ணதெல்லாம் இருக்கு. இந்த விவசாயம் வந்து கவுந்துரும். அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. இங்க எல்லாருமே சிறு விவசாயிகள் அதிகம். ஒரு 4 ஏக்கர் வச்சிருக்கிறவங்க, இதெல்லாம் அதிகம். அமெரிக்காவுல மக்கள் தொகையும் கம்மி. இருக்கிற விவசாயிகள் வந்து எல்லாருமே 400 ஏக்கர், 500 ஏக்கர் வச்சு விவசாயம் பண்ணுவான். அங்க அடிமைகள் இருந்த வரைக்கும் அவங்கள பயன்படுத்தினான். அடிமைகள் போன அப்புறம் மிஷினரி கண்டுபிடிச்சுட்டான். நடுறதுக்கு மிஷினரி, பழம் வளர்ந்ததுன்னா கட் பண்றதுக்கு ரோபோ எல்லாம் வந்துருச்சு. இப்ப அது மாரி வந்து சீக்கிரமா வளரக்கூடிய தாவரங்கள் போன்சோ பிளான்ட்ஸ். எல்லாமே வந்து வந்துருச்சு. போன்சாயா? போன்சோ? ஐ அ திங்க் ஐ அம் நாட் நெறைய ஸ்பெல்லிங் இட் ரைட். வந்து நெறைய வளர்ச்சி. அவன் வந்து இப்போ அரிசி வந்து ப்ராப்பரா வளரணும்னா 3 மாசம் வேணும் அப்படின்னா, 1 மாசத்துல எப்படி வளர்க்கறதுன்னு ஆராய்ச்சி பண்ணி, 1 மாசத்துல வந்து அத கொண்டு வரோம். இப்ப இஸ்ரேல் வந்து கிடைச்சது இஸ்ரேலுக்கு நாடுன்னு சொல்லி கிடைச்சதுல பெரும்பாலும் பாலைவனம் தான். ஆனா, அந்த பாலைவனத்தில தான் இன்னைக்கு அவன் விவசாயம் பண்றான். பாலைவனத்த விவசாய பூமியா மாத்தினா வெர்டிகல் ஃபார்மிங் கண்டுபிடிச்சான். ட்ரிப் இரிகேஷன் கொண்டு வந்தான். அவன்கிட்டேருந்து தான் உலகம் கத்துக்குது. அது சார் இஸ்ரேல் குடுத்த கண்டுபிடிப்புகள வந்து உலகம் த்துக்கு பயனுள்ள கண்டுபிடிப்புகள் பல குடுத்துருக்காங்க. வேக்சின் இஸ்ரேலியர்களுக்கு மூளையும் இருக்கு. உலகம் முழுக்க இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு நெனச்சு அவன் ஆராய்ச்சிகள் பண்ணியும் கொண்டு வராங்க. அத புரியாதவங்க வந்து அத அ அவங்கள சொல்லுவாங்க. அவங்களுக்கு யாரையும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதெல்லாம். எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்போஷர்ல அவங்களுக்கு இந்த மதம் இருக்கக்கூடாது, இந்த வர்க்கமே இருக்கக்கூடாதுங்கிற கான்செப்ட் எல்லாம் வந்து கிடையாது. ஏன்னா அவங்க ஒரு மிகப்பெரிய மைனாரிட்டி. 92,00,000 பேர் தான் இஸ்ரேல்ல இருக்காங்க. அதுக்கே இந்த போடு போடுறான். அவனுக்கு அறிவு சரி இப்போ ஒரு கேள்வி வருது இதுல. இந்த எஃப்டிஐ, இ-காமர்ஸ், குவிக் காமர்ஸ் இந்த 3 இப்ப இருக்கிற ஜிஎஸ்டி சலுகை. இப்ப இருக்கிற ஜிஎஸ்டி சலுகை. இந்த 4த்தையும் ஒரு காம்பினேஷன் பேசுவோம் சார். நம்ம இ-காமர்ஸ், குவிக் காமர்ஸுக்கு நேயர்களுக்கு கொஞ்சம் டிஃபர் டிஃபரன்ஷியேஷன் குடுத்துருவோம். ரைட். ஏன்னா நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்றேன்னு சொல்லி கொஞ்சம் நான் நெறைய நேரம் எடுத்து எக்ஸ்ப்ளனேஷன குடுத்துட்டு இருக்கேன். இல்ல, நோ வரிஸ். வந்து ஆனா மேபி நம்ம நேயர்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனச்சு தான் அத நான் குடுத்தேன். சார் இல்ல. சராசரி நேயருக்கு, நல்ல வல்லுனர்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்ச மேட்டர் தான். வந்து இ-காமர்ஸ் அப்படின்னு இந்தியாக்குள்ள நுழைஞ்சபோது, அது வந்து மாம் அண்ட் பாப் ஸ்டோர் மளிகை கடைகள், கிரானா ஸ்டோர்ஸ், பெட்டிக்கடை இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் அச்சுறுத்தலே ஒழிய மிகப்பெரிய அச்சுறுத்தல் இல்லை. எது? இ-காமர்ஸ். இ-காமர்ஸ். இ-காமர்ஸ்ங்கிறது வளர்ந்த டவுன்கள்ல, சிட்டீஸ்ல, மெட்ரோஸ்ல பெரிய பெரிய குடோன் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டு, ஆ ஆப் மூலமா ஆர்டர் எடுத்து
கொரியர் மூலமா டெலிவரி குடுத்து பண்றது இ-காமர்ஸ். ஸோ பை அண்ட் லார்ஜ் அந்த இ-காமர்ஸ்ல பார்த்தீங்கன்னாக்க, ஒரு காஸ்மெட்டிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல் ஷாப் நம்மகிட்ட வந்து ஒரு 90,00,000 கடைகள் இருந்தது. ஏன்னா மொபைல் வளர்ந்துச்சுல்ல இந்தியால. அந்த எல்லா கடையிலயும் நெறையா மக்கள் வந்து வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. மொபைல கடையில தான் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒருத்தரும் கடைக்குள்ள நுழைய மாட்டேன்றான். ஏன்னா இ-காமர்ஸ்ல வேலைய பார்க்குறான், விலை கம்மி, அங்க போடு அப்படின்றான். அப்போ அங்க தான் கவர்மெண்ட்டு ஜாக்கிரதையா அத அனுமதிச்சிருக்கணும்னு நான் சொல்ல வர கான்செப்ட் ம். வருது. பட் இ-காமர்ஸ் வேண்டாம். கவர்மெண்டோட ஒர்க் என்னன்னா, மக்களின் சுமைய குறைப்பது. மக்களுக்கு ஒண்டி பிரைஸ் நல்லது செய்யணுங்கிற நோக்கத்த மையப்படுத்தி பல பல அறிமுகங்கள அரசாங்கம் வந்து எஃப்டிஐ மூலமா சார் ரொம்ப சிம்பிள் சார். இப்போ ஒரு பொருள் வந்து ஒரு இடத்துல ரூ. 80 கிடைக்குது. கடையில போனா ரூ. 100 கிடைக்குது. நான் ரூ. 80 வாங்க போவேனா, ரூ. 100 வாங்க போவேன். சராசரி மக்கள் நினைப்பாங்க. சராசரி மக்கள் நினைப்பாங்க. ஆனால் இந்தியால வந்து கடைகள் வணிகம் செய்றான்ல, அந்த வணிகமும் ஒரு கன்சியூமர்ஸ். எல்லா நாட்டிலயும் அப்படிதான். ஆனா, மத்த நாடுகள்லலாம் வந்து மிக குறைவா இருப்பாங்க கடைக்காரங்க. நம்ம நாட்ல நான் சொன்னாக்கா நீங்க வந்து நம்ம நேயர்கள் நீங்களும் அசந்து போயிடுவீங்க. நம்மளுடைய பேக்போன் ஆஃப் த இந்தியன் எக்கானமி வந்து வணிகர்கள். 8,00,00,000 சிறு, குறு வணிகர்கள் இருக்கோம். எவ்வளோ? 8,00,00,000. 8,00,00,000 வணிகர்கள் தான் நான் சொல்றேன். அந்த 8,00,00,000 வணிகர்கள நம்பி, அவங்க வீட்ல குறைஞ்சபட்சம் ஒரு மனைவி இருப்பாங்களா? ம். கூட இருக்கிறத விட்டுருவோம். குறைஞ்சபட்சம் ஒரே ஒரு மனைவி தான் 8,00,00,000 இருக்கிறதா மனைவி. வச்சுக்கோங்க. குறைஞ்சபட்சம் ஒரே ஒரு குழந்தை தான் இருக்கிறதா வச்சுக்கோங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 24 தாயோ, கோடி. ஒரு தகப்பனோ இருக்கிறதா வச்சுக்கோங்க. 3 பேர் அவர நம்பி இருக்காங்க. ஸோ 3 இன்டூ 8,00,00,000 24,00,00,000 ப்ளஸ் இந்த 8,00,00,000 32,00,00,000 ஆச்சா? எந்த வணிகம் அது? அவன் கடைய தொறந்து வச்சுக்கிட்டு, அவனே பில்லு போட்டு, அவனே ஸ்டாக் எடுத்து, அவனே பர்ச்சேஸ் பண்ணி பண்ண முடியுமா? இந்த 8,00,00,000 வணிகர்களும் தன்னை விட அந்தஸ்தில் வருமான அந்தஸ்தில் குறைவாக, படிப்பறிவில் மிக இந்த சமுதாயத்தில வந்து யாரு ஃபெயிலியரோ, அந்த ஃபெயிலியரான பீப்பிள் நான் ஃபெயிலியர்ன்னு சொல்றது படிப்புல ஃபெயிலியர். அவனுக்கு டெஃபினட்டா காமன் சென்ஸும் அ அறிவும் இருக்கும். சக்சஸ்ஃபுல்லா வந்தவனுக்கெல்லாம் வந்து. ஆனா அகாடமிக்கலா அவனுக்கு புரியுது. பெருசா இருக்கா. லாஸ்ட் டைம் கூட அத நான் சொன்னேன். நம்ம லாஸ்ட் டைம் வந்து பேசுனது. ஸோ இந்த சமுதாயத்தில யாரெல்லாம் மிக கம்மியா வருமானத்தில இருக்காங்களோ, அவங்களுக்கெல்லாம் வந்து வணிகன் தான் தன் கடையில ஹெல்ப்பர் பாயா வேலை குடுத்தான். கஸ்டமர் சர்வீஸ் குடுக்குறதுக்கு, பொருள் எடுத்து குடுக்குறதுக்கு வேலை குடுத்தான். ஒரு 10வது படிச்ச பொண்ணுக்கு வந்து கம்ப்யூட்டர்லாம் வந்த அப்புறம், அதுக்கு பேசிக் கம்ப்யூட்டர் கொஞ்சம் படிச்சிருக்கு. அந்த சாஃப்ட்வேர், பில்லிங் சாஃப்ட்வேர் நம்ம டேலின்றோம், மத்தது சொல்றோம். அந்த சாஃப்ட்வேர எப்படி பயன்படுத்தணும்னா, ஒவ்வொரு குடும்பத்திலேருந்தும் அந்த பெண்கள் வந்து இன்னைக்கு உட்காந்து அந்த வேலைய அ கடையில பில் போடுற வேலைய செய்யுதுங்க. ஸ்கேன் பண்ற வேலைய செய்யுது. அ வண்டிய ஓட்டிக்கிட்டு டோர் டெலிவரி குடுத்தான். இதுபோல 8,00,00,000 வணிகனும் குறைஞ்சபட்சம் ஒரு 5 பேருக்கு இந்த நாட்ல வேலைவாய்ப்பு குடுத்தான். அப்ப எவ்வளோ ஆச்சு? 5 இன்டூ 8,00,00,000 40,00,00,000 ஆச்சு. ஏற்கனவே 32,00,00,000 சொன்னேன். இந்த 40 சேர்த்தீங்கன்னா 72,00,00,000 மக்கள் தொகை. ம். சரி சார். நீங்க இந்தியாவோட மக்கள் தொகை என்ன? இந்தியாவுடைய மக்கள் தொகை 146,00,00,000 வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஸ்டேஜ்ல கூட. இதோட முடியல. அப்புறம் அவனுக்கு அவன் குடும்பம், அவன் டிபெண்டன்ட். அத தவிர மு அ வெறும் நான் இருக்கிற இந்த எஃப்எம்சிஜி ட்ரேட்ல வந்து ஒரு மாவட்ட லெவல்ல இருக்கலாம், இல்ல ஒரு மாநில லெவல்ல இருக்கலாம், இல்ல அகில இந்திய லெவல்ல இருக்கலாம், இல்ல தென் ரீஜன் அந்த மாரி இருக்கலாம். அந்த மாரி வந்து 30,000 எஃப்எம்சிஜி தயாரிப்பு நிறுவனங்கள் இருக்கு. இந்த தயாரிப்பு நிறுவனங்கள் அவங்க பொருள வந்து சந்தைப்படுத்துவதற்கோசரம் பட்டதாரி படிப்பு படிச்சிருக்காங்கல்ல. கிராஜுவேஷன். கிராஜுவேட் படிச்சவனுக்கு என்ன வேலை கிடைக்கும்? ஸ்பெஷல் ட்ரெய்னிங் எடுக்காம, வெறும் கிராஜுவேஷன் படிச்சவனுக்கு சேல்ஸ்மேனா தான் வேலை கிடைக்கும். சேல்ஸ்மேன் ட்ரெய்னிங் குடுத்து வச்சிடலாம். இதெல்லாம் வந்து ஒயிட் காலர் ஜாப், செமி ஸ்கில்டு ஜாபு. ஸோ அந்த மாரி 1,10,00,000 பேரு அந்த வேலையில இருக்காங்க. யாரு இவங்கலாம்? நான் சொல்றது மினிமம் கம்பெனியில வேலை செய்யணும்னா கிராஜுவேஷன் வேணும். அதுக்கு கீழ படிச்சவன் சேல்ஸ்மேனா என்கிட்ட வேலை செய்றான். அப்போ அந்த 1,10,00,000 பேருக்கு குடும்பம் ஒரு 3. இப்படி பார்த்தீங்கன்னா
வி ஆர் எ பிக் கன்சியூமர். என் குடும்பத்துக்கு வியாபாரம் போச்சுன்னா, ஒரு வணிகனுக்கு வியாபாரம் போச்சா, காமர்ஸ் ஒண்டி சம்பாதிச்சா, யாருக்கு காமர்ஸு முதலீடு பண்ணியிருக்கான்? ஃபாரின் டைரக்ட். யார் அவன்? வளமான நாடு. அதோடைய லாபம் எங்க போகும்? அவனுக்கு போகும். நமக்கு என்ன கிடைக்கும்? சாப்பாடு கிடைக்கும். ஆனா, இங்க தான் என் சுய வேலைவாய்ப்பு. இந்த நாட்டிற்கு வளம் இல்லாத போது, இந்த நாட்டுக்கு பொருளாதார வலிமை இல்லாத போது, இந்த நாட்டால 3 வேளை சாப்பாடு போடக்கூடிய சக்தி இல்லாத போது, இந்த நாட்டுக்கு எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு குடுக்க முடியாம இருந்த காலகட்டத்தில், ஒரு வணிகன் தனக்கு ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்கிக் கொண்டு, இந்த சமுதாயத்தில் அரசாங்கத்துக்கும் முழு பாரமாக இல்லாமல், அவர்களுக்கெல்லாம் ஒரு வேலைவாய்ப்ப குடுத்து, இந்த நாட்டிற்கு மிக பெரும் சேவையை செய்து கொண்டிருக்கிறோம். செய்திருக்கோம், செய்து கொண்டிருக்கிறோம். நீங்க அத ஆணித்தரமா புரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் மோர் தேன் 50%. 50% ஆஃப் த பாப்புலேஷன் இன்னைக்கு அவங்களுடைய வருமானத்தை இழந்துட்டாங்க. இழக்கிற கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. அதுக்கு காரணம் நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா? சார் அங்க ரூ. 100 கிடைக்குது, இங்க ரூ. 80 கிடைக்குது. நான் ஏன் சார் இங்க வாங்கணும்? நான் எனக்கு எனக்கு பொருளே ரூ. 90 தான் கிடைக்குது. ரூ. 100 எம்ஆர்பி போட்டிருக்கிற பொருள் எனக்கு ரூ. 90 தான் கிடைக்குது. நான் ரூ. 100 வித்தா தான் அந்த ரூ. 10 வச்சு நான் எலக்ட்ரிசிட்டி கட்ட முடியும். தமிழ்நாட்டுல எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் எவ்வளோ தெரியுமா? ரூ. 11.38 ஒரு யூனிட்டுக்கு கடைக்கு. ஓகே. கட்ட முடியும். என் கடை வாடகை குடுக்கணும். என்கிட்ட வேலை செய்றவனுக்கு சம்பளம் குடுக்கணும். அவனுடைய அ ப இதுக்கு அவன் குடும்பத்தில ஏதாவது விசேஷம்னா, யார்கிட்டேருந்து அவனுக்கு பணம் கிடைக்கும்? நான் தான் குடுக்கணும். அவனுக்கு தீபாவளி போனஸ் குடுக்கணும். நான் இல்லப்பா வியாபாரமே சரியில்ல, லாபமே இல்ல, உனக்கு குடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு வந்து இந்த மாரியான சேவையை இந்த நாட்டுக்கு வழங்கின. அதனால தான் ஒரு முதுகெலும்பு இந்த நாட்டுக்கு அப்படின்னு நான் அடிக்கடி பதிவு செய்றேன். பல இடங்கள்ல பதிவு செய்றேன். எங்க கூட்டங்கள்லலாம் பதிவு செய்றேன். இப்ப புரியுதா? ஏன் காமர்ஸு இந்த காமர்ஸ் அடுத்தது அத பத்தி நம்ம அ நேரம் இருந்ததுன்னா அவசியம் இல்ல, இல்ல. கண்டிப்பா பேசிடலாம். பேசலாம். உங்களுக்கு காமர்ஸ பத்தி உங்களுக்கு சொன்னேன். வெறும் சிட்டீஸ்ல பெரிய கோடவுன் வச்சு அவங்க பண்ணாங்க. அதனால அவங்களால பாதிக்கப்பட்டது ஒரு மொபைல் ஷாப், காஸ்மெட்டிக் பிசினஸ். ஆமா. சராசரி விஷயங்கள் பாதிக்கப்படல. இப்ப காமர்ஸ்னால? ஆஹா. இந்த காமர்ஸ் சென்னை உதாரணத்துக்கு சென்னை தான். சென்னையில இருக்கிற ஒவ்வொரு பின்கோட்லயும் அவன் ஓப்பன் பண்ணிக்கிட்டே போறான். எதுக்கு? அப்டின்னா, அவன் யாரு? கார்ப்பரேட் நிறுவனம். யார் செய்றா அத அப்டின்னாக்க, Zeptoன்னு எடுத்துட்டீங்கன்னா, அந்த Zeptoவுடைய ஓனர்ஸ் கம்ப்யூட்டர் சயன்ஸ் படிச்சவன், அட்வான்ஸ் கம்ப்யூட்டர் சயன்ஸ் படிச்சவன். அவன் ஒரு ஆப்ப உருவாக்கினான். இந்த கிராசரி டெலிவரி ஆப் ட்ராக் பண்ணலாம். எப்டி நீங்க இந்த ஓலாலாம் பயன்படுத்துனீங்கன்னா, இந்த ஓலா எல்லாமே பெரிய டிரைவர்ஸுக்குலாம் வாழ்வாதாரம் போச்சு. அத நம்ம பேசினா ரொம்ப டைம் எடுத்துரும். அதனால நம்ம நம்ம சப்ஜெக்ட்டுக்கு போவோம். அது ஒரு நாள் தனியா பேசலாம். வந்து ஸோ இவுங்க ஒரு சராசரியா அந்த 2 ஃபவுண்டர்ஸும் ஒரு ஃப்ளாட்ல இருந்தவனுங்க தான். இன்னைக்கு பெரிய பில்லியன்ஸ்ல மாட மாளிகையில இருக்கான். இந்த ஜெப்டோ வந்ததுனால என்ன முன்னேற்றம்னா, அவன் முன்னேறுறான். மக்களுக்கு அவன் என்ன சொல்றான்? 10 நிமிஷத்துல டெலிவரின்றான். அவன்கிட்ட விளம்பரம் பண்றதுக்கு அந்நிய முதலீடு குவிஞ்சிருக்கு. அவன்கிட்ட பணம் கிடையாது. இந்திய இந்தியால இந்திய வணிகத்த புடிக்கிறதுக்கு இப்போ அமெரிக்காலேருந்து ஒரு வெள்ளைக்காரர் மளிகை கடை வச்சா யார் போய் வாங்குவா? வாங்க மாட்டான். இந்தியன் ஸ்டார்ட் அப். இந்தியன்ஸ முன்னிலைப்படுத்தி எடுத்துன்னு போய் தான் பண்ணியாகணும். அதனால அவனுக்கு பணத்த ஒரு 10,000 கோடி முதல்ல 1,000 கோடி தான் குடுப்பாங்க. அந்த 1,000 கோடிய வச்சு அவன் என்ன பண்றான்? எப்படி நம்ம யூடியூப் சேனல்லலாம் சப்ஸ்கிரைபர் பேஸ் இன்க்ரீஸ் பண்றோமோ, அது மாரி அவன் அவனுடைய மெம்பர்ஷிப் பேஸ், சப்ஸ்கிரைபர் பேஸ அவன் அதிகப்படுத்தி அவனோட வணிகம் நான் ஸ்டார்ட் பண்ணபோது 0ல இருந்தேன். இப்ப பார்த்தா வித்தின் 1 இயர் ஐ ஹவ் டச்ட் 10 க்ரோர்ஸ். அதனால நீ திரும்ப எனக்கு ஃபண்டிங் குடுத்தன்னா, நெக்ஸ்ட் இது 10 டைம்ஸ் ஜம்ப் 100 க்ரோர்ஸ். ஸோ அதுக்குரிய பணத்த கேட்டு வாங்குறான். அந்த வருது. அந்த 100 க்ரோர்ஸ்ல நான் 1000 க்ரோர்ஸ். ஆ. ஆனா, ஃபர்ஸ்ட் இயர்ல என்னடா உனக்கு ப்ராஃபிட்டு? அப்படின்னு பார்த்தா ரூ. 1 பிசினஸ் பண்றதுக்கு ரூ. 3 செலவு.
லாபம் அவ்வளோ இருக்கா? இல்ல அவன்கிட்ட சொத்து அவன் சொந்த சொத்த வித்து அழிஞ்சு யாரோ ஒருத்தர் பணத்த முன்னேற்றம் பண்ணானா? விளையாடுறான். பண்ணல. வந்து அந்நிய முதலீடு அவனுக்கு ஓசியில வித்தவுட் எனி கொலாட்ரல் அவனுக்கு கிடைச்சிருக்கு. மறைமுகமா அந்நிய முதலீடு இந்தியால புகுந்து நம்மளுடைய இந்திய சராசரி சில்லறை வணிகத்த இதுலலாம் அந்நிய முதலீடு அலோவ் பண்ணக்கூடாது. ரீட்டெயில் செக்டார்ல வந்து அந்நிய முதலீடு அலோவ் பண்ணக்கூடாது. எப்போன்னா இப்போ. இன்னும் நம்மளும் வளர்ந்து, நம்ம ஆட்கள் எல்லாம் வந்து ஒரு வீட்ல 5 காரு வர நிலைமைகள்லாம் வரும்போது தேவைப்படும். அப்போ அதனால தான் கண்ட்ரோல்டு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் என்ன கண்ட்ரோல்டா வந்து கியூ காமர்ஸ் இருந்தா, அவனும் நல்லா இருப்பான், நானும் நல்லா இருப்பேன். அதுல நல்லா இருப்பான் கியூ காமர்ஸ் நான் வரவேற்க விரும்பலைன்னா கூட பரவால்ல. நாங்க கியூ காமர்ஸ் இருக்கக்கூடாது, காமர்ஸ் இருக்கக்கூடாதுன்னு என்ன போன்ற தலைவர்கள் நினைக்கவே இல்ல. இந்தியால அவ்வளோ குரோத் இருக்கு. அவனும் வளர்ந்து, நானும் வளர்ந்தேன். எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா, அவன் முதல்ல என்ன நினைக்கிறான்னா, என்ன ஒழிக்கணும்னு நினைக்கிறான். அந்த என்ன ஒழிக்கணும்னு நினைக்கிறதுனால, அந்நிய முதலீட சக்தியா பயன்படுத்தி ரூ. 100 டூத் பேஸ்ட் எனக்கு ரூ. 90 கிடைக்குது. நான் என்ன விலைக்கு விக்க முடியும்? என் கடைக்கு வர கஸ்டமருக்கு. சரி, நான் ரொம்ப ஓப்பனா ஒரு கேள்வி கேட்குறேன். ஸோ, இவ்ளோ கோடி மக்கள் பாதிக்கிறாங்க இந்த எஃப்டிஐனால. இதை வைத்து மோடி கவர்ன்மெண்ட்ட கவுக்கிறதுக்கு சதியா? இந்த எஃப்டிஐ மூலமா? சார் மோடி கவர்ன்மெண்ட்ட வந்து அவ்வளோ ஈஸியா கவுக்க முடியாது சார். ஃபர்ஸ்ட்டு அது சதியால சதி வந்து மோடி கவர்ன்மெண்ட் இல்ல, எந்த கவர்ன்மெண்ட் இருந்தாலும் வந்து வேற ஒருத்தன் முன்னேறணும்னு நெனச்சான்னா, சதி பண்ணா தான் முன்னேறணும்னா, அவன் சதி திட்டத்த பயன்படுத்த தான் செய்வான். லக்கிலி இந்தியாவுக்கு ஒரு நிதானம் மிக்க பிரதமர் கிடைச்சிருக்காரு. புத்தி கூர்மையான பிரதமர் கிடைச்சிருக்காரு. அவர் வந்து எம்பிஏ படிக்கல, இன்ஜினியரிங் படிக்கல, எதுவும் படிக்கல. இந்த ட்ரோன் டெக்னாலஜி படிக்கல. ஆனா, இன்னைக்கு அவர விட இன்டெலிஜென்ட் எக்ஸ்போஷர்னால இன்டெலிஜென்ட் பெர்சனு இந்தியால கம்மி. என்ன ஒவ்வொரு வெர்டிகல்ஸ்ல வேணா அவன் இன்டெலிஜென்ட்டா இருப்பான் சொல்லுவான். ஆனா, ஒரு ஆல்ரவுண்டர். அத்தன பேரையும் வந்து 75 வயசுல டயர்லெஸ்ஸா வந்து நான் ஸ்டாப்பா ஒர்க் பண்ணி, அவங்களோட ஒர்க்க ரிவ்யூ பண்ணி, ஒரு அறிவாளி என்ன சொல்றானோ அத கேட்டுக்கிட்டு, புரிஞ்சுகிட்டு, அது இந்த நாட்டுக்கு எவ்வளோ முக்கியம்னு அவன் புரிஞ்சுகிட்டு, அத எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செய்றாரு. அ ஆனால் அவருக்கு இந்த அந்நிய முதலீடுல எங்களுக்கு இன்னும் பாதிப்பு இருக்குன்னு சொல்றேன் பாருங்க. அத எவன் சொல்லிக் குடுத்தானோ, அவன் எங்களுடைய பாதிப்ப அவருக்கு தெரியப்படுத்தல. அனுமதிச்சு எல்லாம் உள்ள போனதுக்கு அப்புறம், இப்ப நாங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறதுனால தெரிய தொடங்கியிருக்கு. நான் தெரிய தொடங்கின உடனேயே எங்களுக்கு விமோச்சனம் தர்றதுக்கு முயற்சிகள ஆரம்பிச்சுட்டாரு. ஓ! விமோசனம் வர ஆரம்பிச்சிருச்சு. எஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து நிர்மலா சீதாராமன் அம்மா இந்த ஜிஎஸ்டில காமர்ஸ் நிறுவனங்களுக்கு காமர்ஸ்ங்கிறது காமர்ஸ் தான். காமர்ஸ்ங்கிற வார்த்தை அத விட காமர்ஸ் 3 நாள் கூரியர்ல வரும். இவன் உடனே ஒரே குடுத்துருவேன். கொரியர்ல வரும். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு பின்கோட்லயும் இவன் ஒரு டார்க் டார்க் ஸ்டோர வச்சுட்டு இருக்கான். நான் கார்ப்பரேட் நிறுவனம் கிடைச்சா 24 ஹவர்ஸ் வந்து ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றான். அதனால நைட்டு திடீர்னு அ என்ன சொல்ல வருது, பேச்சுலர்ஸ் ரூம்ல ஆம்லெட் சாப்பிடணும்னு விரும்பினான்னு வச்சுக்கோங்க. முட்டை ஆர்டர் குடுத்தா கொண்டு வந்து குடுப்பான். ஏன்னா 24 ஹவர்ஸ் டெலிவரிக்கு ஆள் வச்சுட்டு இருக்கான். வேலையே இல்லனாலும் உட்காந்துட்டு இருப்பான். நைட்ல அவனுக்கு 5 டெலிவரி தான் அவனால சொல்லுவான். அது இப்போ கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்பா நைட்டு போட்டா இதோ இப்படி வருது. இப்ப சொல்றீங்க பாருங்க. இப்படி வருதுன்னு. சராசரி இந்திய வணிக நாட்டம் ஸ்பீடா சப்ளை குடுக்கும் ஆளே இந்தியால கிடையாது. உலகத்திலேயே கிடையாது. இந்திய சிறு குறு வணிகர்கள் வந்து ஒவ்வொரு தெருமுனையிலயும் இருக்கும். ஒரு லாஸ்ட் டைம் நான் சொன்ன மாரி ஜஸ்ட் லைக் தட் ஒரு குடும்பத்துக்கு சப்ளை வேணும்னா 2 நிமிஷத்துல குடுத்துருவோம். ஆனா எங்ககிட்ட டிவி கிடையாது. டிவிக்கு செலவு பண்றதுக்கு பணம் கிடையாது. 2 நிமிடத்தில் டெலிவரி. உங்கள் அருகில் உள்ள மளிகை கடையிலிருந்து அப்படின்னு அவனுக்கு போட்டியா வந்து குடுக்கறதுக்கு என்கிட்ட கிடையாது. ஏன்னா அவன்கிட்ட அழிக்க பணம் இருக்கு. தான் ரூ. 1 வியாபாரம் பண்றதுக்கு ரூ. 3 செலவு பண்றானே. ஸோ வாங்கின விலையிலேருந்து மக்கள் என்ன வெறுக்கணுங்கிற காரணத்துக்கோசரம் கம்மி விலையில விக்கிறான். ஓகே. சார் ஐ திங்க் புரி எனக்கு புரியுது. எனக்கு புரியுது சார். லாஜிக்கு? லாஜிக் புரியுது. ஆ. லாஜிக் புரியுது. அப்போ என்ன அழிச்சு இந்த நாடு என்ன முன்னேறும்?
8,00,00,000 வணிகர்கள் சொன்னேன். இவ்வளோ குடும்பங்கள் அத நம்பி இருக்குன்னு சொன்னேன். நாங்க 1,00,00,000 மாறிட்டோம். நீங்க டெக்னாலஜி அடாப்ட் பண்ணலாம்ல சார். கஷ்டம். சார் ஒரு கஷ்டமும் இல்ல. இப்போ இன்னைக்கு உலகத்துக்கே சாஃப்ட்வேர் இந்தியா தான் வழங்கிக்கிட்டு இருக்கு. அதனால ஒரு சுமாரான அ சிறு குறு கடைகள் இப்போ நாங்க டெக்னாலஜி யூஸ் பண்ணலன்னு நெனச்சிட்டு இருக்காங்க பல படித்த வர்கள், குடும்பங்கள்லாம். கிடையவே கிடையாது. இன்னைக்கு ஒரு இந்தியால யுபிஐ எப்படி சக்சஸ் ஆச்சு? கண்டிப்பா சிறு வணிகர்கள் சிறு குறு வணிகர்கள் நான் யூஸ் பண்றதுனால தான் யுபிஐக்கு இவ்வளோ பெரிய சக்சஸ். இல்ல ஆக்சுவலி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். வேளச்சேரியில என் ஒய்ஃப்க்கு பூ வாங்க போயிருந்தேன். ஓகேவா? அந்த பாட்டி நான் ட்விட்டர்ல கூட போட்டிருந்தேன். அந்த பாட்டி என்கிட்ட, "தம்பி கேஷ்லாம் வேண்டாம் தம்பி. ஜிபே பண்ணு." அந்த 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 கோட என்கிட்ட காமிச்சாங்க. ஐ திங்க் ஐ கேன் நான் எடிட்டர்ட்ட சொல்றேன் அந்த இத போட சொல்றதுக்கு. அந்த பாட்டி வேளச்சேரியில தான் பூ வித்துட்டு இருக்காங்க. அவங்க அந்த கோடு காமிச்சாங்க. சிறு வணிகரால தான் யுபிஐ சக்சஸ் ஆச்சு. யுபிஐ டெக்னாலஜியே இல்லையா? டெக்னாலஜி தான். அப்ப யார் பயன்படுத்துறோம்? டீ கடைக்காரன் பயன்படுத்துறான். படிக்காத என் பூக்காரம்மா பயன்படுத்துறா. என்ன படிக்காத ஆட்கள் எல்லாரும் யுபிஐய பயன்படுத்துறோம். பணக்காரன் கூட படிச்சவன் கூட இன்னும் பயன்படுத்தல. சில இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அ ஹை வேல்யூ மெட்டீரியல்ஸ் லைக் கோல்டு விக்கிறவன்லாம் யுபிஐல வேணான்றான். நீங்க கேஷா குடுத்துருங்க. அவன் டிஸ்கரேஜ் பண்ணுவான். நான் என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த நாட்டுக்கு முதுகெலும்பா உழைச்சுக்கிட்டு இருக்கேன். வந்து அது டெக்னாலஜி. ஸோ நான் அடாப்ட் பண்றேன். நான் தான் அடாப்ட் பண்ணியிருக்கேன். அதேபோல் வாட்ஸ்அப் பிசினஸ் வந்திருக்கா? பயன்படுத்துறேனா? வாட்ஸ்அப் படிக்காத என்னுடைய மளிகை கடைக்காரங்க, பூ கடைக்காரங்க இவங்களுக்கெல்லாம் வாட்ஸ்அப் மெசேஜ் ஏன்னா கொஞ்சோண்டு தமிழ் படிச்சிருக்காங்க பாருங்க. இன்னைக்கு தான் வாட்ஸ்அப்ல தமிழ்லயும் வருமே. அவங்க என்ன ஆர்டர் வாட்ஸ்அப்ல போடுறாங்களோ, அத உடனே கொண்டு போய் டெலிவரி. அதனால தான் 2 நிமிஷத்துல குடுத்துருவேன்னே. திருமண கடையில ஆர்டர் போட்டா கொண்டு போய் குடுத்துடுறேன். ஆனா, என்னால செய்யவே முடியாதது என்னன்னா, விளம்பரம் குடுக்க முடியாது. சீக்கிரமா துரித சப்ளை 2 மினிட்ஸ்லன்னு என்னால விளம்பரம் குடுக்கறது எந்த சேனல்லயும் குடுக்கறதுக்கு எங்ககிட்ட வந்து அந்த பொருளாதாரம் கிடையாது. ஏன்னா நாங்க விக்கிறது எல்லாமே பொதுமக்களுக்கு தேவையான மிக அத்தியாவசியமான பொருட்கள். நான் எம்ஆர்பி ரூ. 100 எனக்கு ரூ. 90 தான் கிடைக்கும். மேனுஃபேக்சரிங் காஸ்ட் இருக்கு, மார்க்கெட்டிங் காஸ்ட் இருக்கு. லைனா கடைசியில ஒரு ட்ரேடருக்கு என்ன கிடைக்குமோ அதான் கிடைக்கும். அதையே போட்டியில இழந்துட்டு ரூ. 90 வாங்கினத இந்த Zeptoலாம் ரூ. 70 விக்கிறதுனால, அ வந்து அட்லீஸ்ட் கம்மியாவது குடுப்பா அப்படின்னு கஸ்டமர் கேட்கச்சே, அந்த கஸ்டமர் இழக்கக்கூடாதுன்னு வாங்கின விலைக்கே என்னுடைய சிறு குறு வணிகர்கள் இன்னைக்கு தள்ளப்பட்டுருக்காங்க கம்மி விலையில விக்க. ஸோ வாட்ஸ்அப் ஒரு டெக்னாலஜி தானே! அதையும் பயன்படுத்துறேன்ல. இப்போ சமீபத்தில ஒரு ஃபியூ டேஸா மிக, 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 மிக ட்ரெண்டிங்ல வாட்ஸ்அப்புக்கு எதிரா இந்தியன் உருவாக்கிய ஒரு இந்திய வாட்ஸ்அப். அரட்டை அப்படின்னு யார் கண்டுபிடிச்சிருக்கா? தமிழ்நாட்டுக்காரன் கண்டுபிடிச்சிருக்கான். ஸ்ரீதர் வெம்பு என்ற ஒரு தமிழ். தமிழர். இந்தியர். ஆமா. நம்ம கும்பகோணம் பக்கம் சேர்ந்தவர். தாம்பரத்தில் அவங்க குடும்பத்தோட வசித்தவர். அந்நிய நாட்ல போயிட்டு வேலைய பார்த்துட்டு அவங்களுக்கு நான் சொல்றதெல்லாம் ஒரு 25 வருஷம் முன்னாடி. அவங்களுக்கு அங்க சூப்பர் மார்க்கெட்லலாம் போய் இந்திய பொருள வாங்கணும்னா, இந்திய பொருள் இருக்காது. எத பார்த்தாலும் மேட் இன் டைவான், மேட் இன் சைனா, மேட் இன் இங்கிலாந்து, இதையே பார்த்தபோது, அவங்களுக்குள்ள வேலை செஞ்சுட்டு இருக்கிற அவங்களுக்கு ஒரு தாக்கம். வந்து ஏன் இந்தியா உடைய இது வரல? வந்து அதனால மேட் இன் இண்டியாவா மாறுறதுக்கு நம்மளால என்ன செய்யுமோ, அத செய்யணும்னு சொன்னபோது தான், அவங்க அ உலகம் முழுக்க கராஜ்ல ஆரம்பிச்ச நிறுவனம்ப்பா அப்படின்னு எத சொல்லுவான்? மைக்ரோசாஃப்ட்ட சொல்லுவான். ஸ்டீவ் ஜாப்ஸ சொல்லுவாங்க. நம்மாளு ஸ்ரீதர் வெம்பு, அவருடைய தம்பி குமார் வெம்பு, அவருடைய தம்பி சேகர் வெம்பு, அ ராதா வெம்பு, இவங்க அத்தன பேரும் அவங்க வீட்டு கராஜ்ல தான் ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு மினிமம் 75,000 கோடியாவது பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வந்து இப்போ அவங்க பாருங்க, இந்த WhatsAppக்கு சேலஞ்சிங்கா அரட்டை அப்படின்னு ஒரு ஆப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. 1,00,00,000 பேர தாண்டி டவுன்லோட் பண்ணிட்டாங்க. அவங்க இன்னும் ஃபாஸ்டன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க டீம.
ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இது வந்து பத்திக்கும். கிட்டத்தட்ட WhatsAppை ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸோ WhatsApp அடுத்தது ஏதாவது டெக்னாலஜி கொண்டு வரதுக்குள்ள நம்ம இன்னும் சுப்பீரியர் டெக்னாலஜி கொண்டு வந்து அவரு ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. அவருக்கு சாமானியர் டிவி, யூடியூப் சேனல் மூலமாகவும், எஃப்எம்சிஜி டிவி, வணிக சமுதாய சிறு குறு வணிக சமுதாயத்தின் மூலமாகவும் நான் வந்து வேண்டுகோள் விடுக்கிறேன். என்ன அப்படின்னா, அரட்டை என்ற ஒரு WhatsAppை கண்டுபிடிச்சு இந்தியாவுக்கு எப்படி சேவை செய்ய போறீங்களோ, பெருமை சேர்க்க போறீங்களோ, அது மாரி இந்த அந்நிய முதலீட வச்சு இந்த நாட்டுடைய முதுகெலும்பாகிய சிறு குறு வணிகர்களை அழித்துக் கொண்டிருக்கும் அவர்களை சமாளிக்க எங்களுக்கு ஒரு நல்ல ஆப். என்ன ரீட்டெயில் ட்ரேடிங் ஆப். அந்த பின்கோடு மட்டும் இல்ல. அந்த தெருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஒரு தெரு வரைக்கும் சப்ளை குடுத்தாலே எல்லாம் ஃப்ளாட்ஸ் தான். ஒரு வணிகம் வாழ்ந்துரும். அவன் குடும்பம் வாழ்ந்துரும். ஸோ நீங்க எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா, ஒரு அப்ளிகேஷன் லோக்கல் ஸ்டோர்ஸ கனெக்ட் பண்ணணும். அங்க இருக்கிற பின்கோட போட்டா என்னென்ன ஸ்டோர் இருக்குன்னு தெரியும். அதுல அவன் போய் ஆர்டர் பண்ணா டெலிவரி பண்ணிருவான். அவ்வளோதான். சார் டெலிவரிங்கிறதெல்லாம் இவங்க என்னமோ டோர் டெலிவரின்னு எல்லாம் புழுவிட்டு இருக்கானுங்க சார் டிவில. என்னைக்கு டோர் டெலிவரி உங்க வீட்டுக்கு வராம இருந்தது? ஒரு மளிகை கடைக்காரர்கிட்டேருந்து. என்னைக்கும் வரும். மளிகை கடைக்காரர் உன்னால முடியல. அப்ப வீட்ல கொண்டு வந்து இல்ல நெறையா சாமான் இருந்தது. நீங்க ஏங்க வண்டிலாம் எடுத்துட்டு போயிட்டு பத்திரமா நான் கொண்டு வந்து தரேன்னு, அவரோட லஞ்சுக்கு மேல அவன் பையன் போய் குடுத்துருவான். அதனால டோர் டெலிவரிங்கிற கான்செப்ட் எல்லாம் இந்த அந்நிய முதலீட்டுக்காரன்லாம் எங்களுக்கு சொல்லி தர தேவையில்ல. Zepto, Blinkit எல்லாம் எங்களுக்கு சொல்லி தருது. இதெல்லாம் எங்களுக்கு ரத்தத்தில ஊறி போனது. படிக்காத மேதைகள் பல கோடி இருக்கோம். அது ஒரு விஷயம் இல்ல. ஆனா, நம்மளுடைய மோடி அவர்கள், நிர்மலா சீதாராம்ஜி அவர்கள் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் கா கார்ப்பரேட் மினி அஃபேர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் அவர்கள், யு கன்சூமர் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இவங்க எல்லாம் சேர்ந்து ஃபேர் காம்படிஷன், லெவல் பிளேயிங் ஃபீல்ட் குடுக்கணும் எனக்கு. நான் ஒண்ணும் டெக்னாலஜி யூஸ் பண்ண மாட்டேன்னு மறுக்கல. ஆனா கவர்ன்மென்ட் இப்போ மோடி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவருக்கு எப்போ நாங்க போராட்டம்லாம் பண்றோம்னு அவ எனக்கு லெட்டர் எழுதி வேணா, "நீ கவலைப்படாத உங்களுக்கு சரி பண்ணிடுறோம்ன்னு" சொல்லாம இருந்திருக்கலாம். ஆனா, அவர் சிந்திச்சு வேலை செய்ய தொடங்கிட்டார். பல வருஷம் முன்னாடியே. அது எனக்கு தெரியுது. ஆனா, என் சமுதாயத்துக்கு தெரியாது ஃபுல்லா. ஓஎன்டிசின்னு ஒண்ணு இருக்கு. ஓஎன்டிசிங்கிறதோடைய வார்த்தையே ஓப்பன் நெட்வொர்க் டிஜிட்டல் காமர்ஸ். இதுக்கு ஒரு பிரெய்னி சப்போர்ட் குடுத்தது கூட ஜோஹோ நிறுவனம். ஸ்ரீதர் வெம்பு, குமார் வெம்பு போன்றவர்கள் குடுத்துருக்காங்க. இத இந்திய வணிகர்களுக்கோசரம் இந்திய அரசாங்கம் உருவாக்கி கொடுத்திருக்கிற ஒரு டிஜிட்டல் காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் அது. ஆ கவர்ன்மென்ட் எப்படி இந்த Zeptoல விளம்பரம் குடுத்து அத பாப்புலர் பண்ணானோ, அவன் ஆப்ப பாப்புலர் பண்ணான். அது மாரி இந்த ஓஎன்டிசிய நம்ம கவர்ன்மென்ட் செலவு பண்ணி பாப்புலர் பண்ணல. அதனால தான் யாருக்கும் தெரியல. உபயோகம் கம்மியா இருக்கு. அத உருவாக்கியிருக்காரு. ஆனா பண்ணல இன்னும். ஏன் பண்ணலன்னு அவர கேட்டா, அவங்களுக்கு தான் தெரியும். காரணம் இல்லாம இல்ல, இல்ல இவங்கலாம் ஒழிஞ்ச பிறகு அத அந்த ஐடியா இருக்காது. ஏன்னா ஹி இஸ் அ பியூர் அ இன் இன் இண்டியன் மைண்ட் செட், இண்டியன் குரோத், இண்டியன் எக்கானமி என்ன த்ரூ அவுட் த வேர்ல்டு இஸ் ஒன் நேஷன் நெனைக்கிற ஆளு. அதனால கண்டிப்பா குடுப்பாரு. ஸோ இந்த ஓஎன்டிசி அப்படிங்கிறது ஒரு அருமையான திட்டம். அதுல வணிகர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அமேசான் நெறைய வணிகர்கள் அதில போய் அந்த பிளாட்ஃபார்ம்ல அவங்க தன் பொருள விக்கிறாங்க. ஆனா விப்பான். ஒரு நாளைக்கு 1000 பீஸ் விக்கும். ஆனா நஷ்டத்தில விப்பான். ஏன்னா, அந்த பிளாட்ஃபார்ம்க்கு அவன் 30% 35% அவன் முடிவு பண்ணுவான். அந்த பெர்சன்டேஜ இவன் அவுத்து குடுக்கணும். ரூ. 100 பொருளுக்கு ரூ. 35 அவனுக்கு போயிடும். அதுபோல இவனுடைய பொருள் மேல கன்சியூமருக்கு காட்டணும் அந்த ஆல்கரிதம் இன்டெலிஜென்ட் சிஸ்டம் அப்படின்னாக்கா, அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். ஸோ இவர் என்ன பண்ணாரு மோடி, ஓஎன்டிசில வந்து எதுவுமே குடுக்க வேணாம்ப்பா. வணிகர்கள். வியாபாரம் ஒண்டி பண்ணிக்கோன்ட்டார். எவ்வளோ பெரிய கேம் சேஞ்சர். எவ்வளோ பெரிய கேம் சேஞ்சர் பாருங்க.
இல்ல ஐ திங்க் உங்களுக்கு தெரியுமா அது? எனக்கு தெரியாது. எனக்கு இப்ப தான் தெரியும். யோசிச்சு பாருங்க. அதனால 24 மணி நேரமும் தூக்கத்தில் கூட இந்திய மக்களுடைய முன்னேற்றத்த பத்தி சிந்தித்துக் கொண்டிருக்கும் இறைவன் வழங்கிய ஒரு அருமையான தலைவனை வந்து இதெல்லாம் வந்து பல லட்சம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் கிடைக்கும். கிடைச்சிருக்கு. மோடி அவர்கள், அவருடைய கேபினெட் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே ஒரு அவர் வந்து நெறைய பேர் சொல்லுவோம் வொர்க்கஹாலிக்ன்னு சொல்லுவோம். வொர்க்கஹாலிக்கா இருந்து இன்னைக்கு பிரயோஜனம் இல்ல. ஸ்மார்ட் வொர்க்கஹாலிக்கா தான் இருக்கணும். நான் 100 கடை ஏறினா இறங்கி 100 கடையில எதுல உனக்கு வணிகம் வரும்னு தெரிஞ்சு ஏறி இறங்கி வியாபாரம் கொண்டு வர பாரு. நான் வேர்வை ஆயிடுச்சு பாரு, வெயில்ல போனேன் பாரு. ஸ்மார்ட் மோடி இஸ் எ வெரி ஸ்மார்ட், டேலண்டட் பிரைம் மினிஸ்டர் அட் பிரசன்ட் எக்ஸிஸ்டிங் இன் த வேர்ல்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். காரணம் இதெல்லாம் தான். சார் 25 ஆண்டு மக்கள் சேவை. அதுவே வந்து மிகப்பெரிய விஷயம். முதல்வர் டூ பிரதமர். முதல்வர் பாதையிலும் தோல்வி கிடையாது. பிரதமர் பாதையிலும் தோல்வி கிடையாது. நிச்சயமாக ஒரு எஃப்டிஐ இல்லாத இந்தியா, அட்லீஸ்ட் சிறு குறு வணிகர்களை பாதிக்காத எஃப்டிஐ இல்லாத இந்தியாவை நிச்சயமாக மோடி கொண்டு வருவார்ன்ற நம்பிக்கை இருக்கிறது. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ வெரி மச். தேங்க் யூ சார்.